ஸ்கந்த புராணத்தில் உள்ள வைசாக மாச மாஹாத்மியம் 10ஆம் அத்தியாயம். குடை பரிசை புகழ்தல். ஹேமகாந்தாவின் கதை. முனிவர் கூறினார், பிராமணரே, தேவர்கள் அறிவுறுத்தி காமனின் மனைவியால் செய்யப்பட்ட அஷ்யுன்யாச என விரதத்தின் நடைமுறையை விரிவாக விவரிக்கவும். அதன் தானம் என்ன, நடைமுறை என்ன, வழிபாடு எவ்வாறு செய்யப்பட வேண்டும், அதன் பலன் என்ன? பிராமணரே, இதை விவரிக்கவும். நான் கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன். ஸ்ருததேவர் கூறினார், மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். அஷ்யுன்யாச எனம் என்று அழைக்கப்படும் விரதத்தை நான் கூறுகிறேன். இது அனைத்து பாவங்களையும் அழிக்கிறது. அந்த விரதத்தை அனுஷ்டித்தால் மேக பிரகாசம் கொண்ட தேவர்களின் இறைவன், பிரபஞ்சத்தின் இறைவன், அனைத்து பாவங்களையும் அழிப்பவர், லக்ஷ்மி தேவியின் கணவரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் மகிழ்ச்சி அடைகிறார். பாவங்களை அழிக்கும் இந்த விரதத்தை ஒருவர் செய்யாமல் ஒரு இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தினால் அது அவருக்கு பலனளிக்காது. ஸ்ராவண மாதத்தில், அதாவது புரட்டாசி மாதத்தின் பிரகாசமான பாதையில் 2வது நாளில் அரசரே அஷ்யுன்யாச எனம் என்ற இந்த சிறந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். மழை காலத்தின் 4 மாதங்கள் வந்தவுடன் ஆண்கள் வழக்கமாக அபிஷேகத்தை, உணவை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். ஐயனே, 4 மாதங்களில் பாரணம் நிறைவடைய வேண்டும். பிரபஞ்சத்தின் இறைவனான ஜனார்த்தனரை லக்ஷ்மி தேவியுடன் இணைத்து வழிபட வேண்டும். பாரண நாள் வரும் பொழுது பெரிய குடும்பத்தை கொண்ட ஒரு பிராமணருக்கு 4 வகையான உணவுப் பொருள்களை பரிசாக வழங்க வேண்டும். இறைவனின் சிலை அழகாகவும் தங்கம் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். இறைவனுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் உடுத்தி மர மாலைகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். சிலையை நேர்த்தியாக செய்ய வேண்டும். பக்தர் புருஷோத்தமரை இனிமையான நறுமணம் கொண்ட வெள்ளை மலர்களால் வணங்க வேண்டும். வழிபாட்டுடன் படுக்கைகள், ஆடைகள், பிராமணர்களுக்கு உணவளித்தல், தம்பதிகளுக்கு உணவளித்தல் மற்றும் பண பரிசுகள் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு 4 மாதங்களில் ஜனார்த்தனரை வழிபட்ட பின்னர் பக்தர் முன்பு போலவே மார்கசீர்ஷ மாதமான மார்கழி மாதத்தில் தொடங்கும் மாதங்களில் ஸ்ரீஹரியை வணங்க வேண்டும். பகவான் ஸ்ரீஹரியை எப்போதும் போல வணங்கி வழிபட வேண்டும். சிவப்பு நிறத்தில் ருக்மிணி தேவியுடன் ஸ்ரீஹரியை தியானிக்க வேண்டும். இவ்வாறு சைத்திர மாதத்தில் தொடங்கி, அதாவது சித்திரை மாதத்தில் தொடங்கி 4 மாதங்களில் இறைவனை வழிபட வேண்டும். பின்னர் அவர் பாவமற்றவரும் சனந்தனா மற்றும் பிற முனிவர்களால் துதிக்கப்பட்டவருமான பூமியுடன் வீற்றிருக்கும் இறைவனை பக்தியுடன் வணங்க வேண்டும். ஆஷாட மாதமான ஆடி மாதத்தின் 2வது நாளில் வழிபாட்டை முடிக்க வேண்டும். அவர் 8 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்துடன், அதாவது பிரணவத்துடன் கூடிய 8 எழுத்து மந்திரத்துடன் சுப நெருப்பில் ஹோமம் செய்ய வேண்டும். மார்கசீர்ஷமான மார்கழி மாதத்தில் தொடங்கும் மாதங்களின் பாரணத்தில் அரசரே, பக்தர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் காயத்ரி மந்திரத்துடன் ஹோமம் செய்ய வேண்டும். சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் தொடங்கும் மாதங்களுக்கான நடைமுறையை கவனியுங்கள். அவர் சுப நெருப்பில் பௌருஷ சூக்த மந்திரத்துடன் ஹோமம் செய்ய வேண்டும். நைவேத்தியங்கள் பஞ்சாமிர்தம், பால் பாயாசம் மற்றும் நெய்யில் சமைத்த இனிப்பு பண்டமாக இருக்க வேண்டும். பொருட்களை இந்த வரிசையில் கொடுக்க வேண்டும். சிலைகளை தானமாக வழங்குவதற்கான நடைமுறையை கவனியுங்கள். அவர் ஆரம்பத்தில் லக்ஷ்மி நாராயணரின் தங்கச் சிலையை கொடுக்க வேண்டும். அவர் பரமாத்மாவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தங்கச் சிலையை நடுவில் கொடுக்க வேண்டும். இறுதியில் உன்னத ஆன்மா கொண்ட வராகரின் வெள்ளி சிலையை கொடுக்க வேண்டும். பின்னர் அவர் கேசவ என்று தொடங்கும் பெயர்களை கொண்ட பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அவரது நிதி நிலைமைக்கு ஏற்ப இணை ஆடைகள் மற்றும் ஆபரணங்களால் அவரை கௌரவித்த பிறகு அவர் அவற்றை வணங்கி நெய்யில் சமைத்த இனிப்பு பண்டங்களை பரிசாக வழங்க வேண்டும். அவர் இவற்றை 12 பிராமணர்களுக்கு வழங்க வேண்டும். பின்னர் அவர் முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்ட படத்தை ஆசானுக்கு கொடுக்க வேண்டும். முன்பு திட்டமிட்டபடி படுக்கை முழுமையாகவும் அனைத்து அலங்காரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். அதன் மீது மகா தெய்வமான லக்ஷ்மி நாராயணரை முறையாக வணங்க வேண்டும். அது ஒரு சிறந்த பிராமணருக்கு, ஒரு பெரிய குடும்பத்தை கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவருக்கு ஒரு மணி உலோக பாத்திரம் மற்றும் பல இனிப்பு பைகளுடன் வழங்கப்பட வேண்டும். பரிசு ஆடைகள் மற்றும் ஆபரணங்களுடன் பண பரிசுகளுடன் செய்யப்பட வேண்டும். அவர் மற்ற பிராமணர்களையும் முறையாக வணங்கி அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். பரிசுக்கான மந்திரம். ஜனார்த்தனரே,
தமது படுக்கை லக்ஷ்மி இல்லாமல் இல்லாதது போல கேசவரே, இந்த தானத்தின் தகுதியால் என் படுக்கையும் காலியாக இருக்கலாகாது. தேவர்களின் இறைவனிடம் இவ்வாறு வேண்டிக் கொண்ட பின்னர் அவரே தனது உணவை எடுத்து கொள்ள வேண்டும். இந்த விரதத்தை ஒரு ஆண், கற்புமிக்க பெண் அல்லது விதவை செய்ய வேண்டும். இது தவிர அசூன்யாச இனத்திற்காக காலியற்ற படுக்கை, அதாவது வாழ்க்கை துணையின் வாழ்நாள் முழுவதும் கூட்டுறவிற்காக தவக்கால விரதம் செய்யப்பட வேண்டும். இவ்வாறு சிறந்த மன்னரே, விரதம் உங்களுக்கு விரிவாக கூறப்பட்டுள்ளது. ஜெகநாதர் மகிழ்ச்சி அடையும் போது பல்வேறு வகையான சந்ததியினர் பிறப்பார்கள். தேவர்களின் இறைவன் மகிழ்ச்சி அடையும் போது தேவர்களுக்கு கூட அணுக முடியாதவை பெற இயலும். எனவே எல்லா வகையிலும் இந்த விரதத்தை ஒருவர் செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெரிய உலகத்திற்கு செல்ல விரும்புபவரை இதை அவசியம் செய்ய வேண்டும். இவ்வாறு எல்லாம் என்னால் விவரிக்கப்பட்டுள்ளது. வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? அவரால் இவ்வாறு கூறப்பட்ட போது துறவி மன்னர் மீண்டும் ஒருமுறை முனிவரிடம் கேட்டார். வைசாக மாதத்தில் குடை தானத்தின் மகத்துவத்தை விரிவாக விவரியுங்கள். வைசாக மாதத்திற்காக குறிப்பிடப்பட்ட புனித சடங்குகளை கேட்பதில் நான் திருப்தி அடையவில்லை. அவை மங்களத்திற்கு உகந்தவை. புகழை கொண்டு வரும் மற்றும் தகுதியை அதிகரிக்கும் அவரது இந்த வார்த்தைகளை கேட்டதும் பெரும் புகழ்பெற்ற ஸ்ருததேவர் பெரும் செல்வந்தரான மன்னருக்கு பதிலளித்தார். ஸ்ருததேவர் கூறினார், சூரியனால் சூடேற்றப்பட்ட உன்னத ஆன்மா கொண்ட மனிதர்களுக்கு சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு அளிப்பவர்களின் தகுதி எல்லையற்றது. இந்த சூழலில் வைசாகத்தின் புனித சடங்குகள் தொடர்பான பழங்கால பாரம்பரிய புராணத்தை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். இது முன்பு கிருத்த யுகத்தில் நடந்த சம்பவம். முன்பு வங்க தேசத்தில் ஹேமகாண்டன் என்று அழைக்கப்படும் ஒரு புத்திசாலி மன்னன் இருந்தான். அவன் குசகேதுவின் மகன். ஆயுதங்களை தாங்கியவர்களில் அவன் மிகச் சிறந்தவன். ஒரு முறை வேட்டையாடுவதில் அதிக ஆர்வம் கொண்டதால் அவன் ஒரு ஆழமான காட்டிற்குள் நுழைந்தான். அங்கு அவன் கேழல் முகம் கொண்ட உயிரினங்கள், அதாவது அவன் பன்றிகள் போன்ற பல்வேறு வகையான விலங்குகளை கொன்றான். நண்பகலில் அவன் முற்றிலும் சோர்வடைந்தான். அவன் முனிவர்களின் ஆசிரமங்களுக்கு சென்றான். அந்த நேரத்தில் சதார்ச்சின்கள் என்ற நல்ல புனித சடங்குகளை செய்யும் முனிவர்கள் தியானத்தில் ஈடுபட்டிருந்தனர். வெளியே நடப்பது எதுவும் அவர்களுக்கு தெரியாது. அந்த பிராமணர்கள் அசையாமல் இருப்பதை கண்டதும் அரசர் கோபமடைந்து அவர்களை கொல்ல துணிந்தார். அந்த நேரத்தில் 10,000 சீடர்கள் அரசரை தடுத்தனர். தீய எண்ணம் கொண்டவரே, எங்கள் வார்த்தைகளை கேளுங்கள். எங்கள் ஆசான்கள் தியானத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெளியே நடப்பது எதுவும் அவர்களுக்கு தெரியாது. எனவே நீங்கள் கோபம் கொள்வது தகாது. பின்னர் கோபத்தால் உற்சாகமடைந்த அவர் சீடர்களிடம் இந்த வார்த்தைகளை கூறினார். பிராமணர்களே, நான் என் பயணத்தில் சோர்வடைந்து விட்டேன். என்னை விருந்தோம்பலுடன் நடத்துங்கள். அரசனால் இவ்வாறு கூறப்பட்ட போது சீடர்கள் அரசனிடம், அரசே, எங்கள் ஆசான்களால் நாங்கள் கட்டளையிடப்படவில்லை. மேலும் நாங்கள் பிச்சை மூலம் கிடைக்கும் பொருள்களையே உண்கிறோம். நாங்கள் எங்கள் ஆசான்களை சார்ந்திருக்கிறோம். நாங்கள் எப்படி உங்களை உபசரிக்க தகுதியானவர்கள்? இவ்வாறு சீடர்கள் மறுக்க மன்னர் அவர்களை கொல்ல தனது வில்லை எடுத்தார். இவர்களை விலங்குகள், கொள்ளையர்கள் போன்றவற்றால் ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து நான் பல்வேறு வழிகளில் காப்பாற்றியுள்ளேன். இப்போது என்னால் பண பரிசுகளை பெற்றவர்கள் எனக்கு கற்பிக்க முயற்சிக்கிறார்கள். இவர்கள் நன்றியற்றவர்கள், அதிக பெருமை கொண்டவர்கள். அவர்கள் போன்ற கொலைகாரர்கள். நான் அவர்களை கொன்றாலும் எந்த தீங்கும் இல்லை. இதனால் கோபமடைந்த மன்னர் தனது வில்லிலிருந்து அம்புகளை எய்ய தொடங்கினார். அவர்கள் ஓடி போன போது அவர்களை துரத்தினார். இவ்வாறு அவர் 300 சீடர்களை கொன்றார். அவர்கள் பயத்தில் அவர்கள் துறவி மடத்தை விட்டு வெளியே விரைவாக ஓடிவிட்டனர். சீடர்கள் விரட்டப்பட்ட போது தீய எண்ணம் கொண்ட வீரர்கள் துறவி மடத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு பொருட்களை வலுக்கட்டாயமாக பிடித்து உட்கொண்டனர். இதில் அரசரே அவர்களை ஊக்கப்படுத்தினார். அதன் பின்னர் அரசர் நாள் முடிவில் தனது படையுடன் நகரத்திற்கு திரும்பினார். தனது மகனின் செயலை குறித்து கேள்விப்பட்ட குசகேது மன்னன் தனது மகனை மிகவும் கடுமையாக நிந்தித்தார். அவர் பொறுமையற்றவராகவும் அரசாட்சிக்கு பொருத்தமற்றவராகவும் இருந்ததால் அரசர் அவரை நகரத்தில் இருந்தும் தனது நாட்டிலிருந்தும் வெளியேற்றினார். அரசரே, தனது தந்தையால் விரட்டப்பட்ட ஹேமகாந்த அரசர் மிகவும் குழப்பமடைந்தார். அவர் அடர்ந்த காட்டிற்குள் நுழைந்தார்.
ஹத்யாக்களால் கொலையின் பாவங்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார். அவர் மனிதர்கள் இல்லாத ஆழமான காட்டில் நீண்ட காலம் தங்கினார். அவர் வேட்டைக்காரர்களின் நடைமுறையை பின்பற்றி தன்னை பராமரித்தார். ஹத்யாக்கள் தொடர்ந்த வெறியுடன் பின்தொடர்ந்ததால் அவர் எங்கும் நிரந்தரமாக தங்க இயலவில்லை. இவ்வாறு கொடியவர் 28 ஆண்டுகள் கடந்தார். ஒருமுறை திரிதா என்ற ஒரு பெரிய முனிவர் தனது யாத்திரையின் போது அந்த காட்டிற்கு வந்தார். அது வைசாக மாதம். சூரியன் கடுமையாக எரிந்து கொண்டிருந்த நண்பகல் நேரம். அவர் நடந்து செல்லும் போது சூரியனின் வெப்பத்தால் அவர் மிகவும் பாதிக்கப்பட்டார். தாகத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டார். மரமில்லாத இடத்தில் அவர் மயக்கமடைந்தார். அதிர்ஷ்டவசமாக ஹேமகாந்த மன்னர் திரிதா என்ற பெரிய முனிவரை கண்டார். சோர்வு அதிகமாக இருந்ததால் அவர் மயக்கமடைந்தார். தாகத்தால் அவர் மிகவும் துயரமடைந்தார். அடிப்படை மன்னர் அவர் மீது இரக்கம் கொண்டார். பலாச மரத்தின் இலைகளால் ஒரு குடையை உருவாக்கி முனிவரின் தலைக்கு மேலே பிடித்து சூரிய ஒளியை தடுத்தார். ஒரு பூசணிக்காயில் வைத்திருந்த தண்ணீரை அவருக்கு கொடுத்தார். இந்த சேவையால் முனிவர் தனது உணர்வு நிலை மீண்டும் பெற்றார். அந்த சத்திரியரால் அவருக்கு கொடுக்கப்பட்ட இலைகளால் ஆன குடையை அவர் பிடித்தார். அதன் மூலம் அவர் சோர்விலிருந்து மீண்டார். அவர் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு சென்று புலன் உறுப்புகளின் வழக்கமான செயல்பாட்டை மீட்டெடுக்க அந்த புண்ணிய செயலின் சக்தியால் 300 பிரம்மஹத்திகள் உடனடியாக அழிந்தனர். அவர் ஒரு உன்னத ஆன்மாவானார். அதை கேட்ட ஹேமகாந்த மன்னர் வலிமை மிக்க போர் வீரன் ஆச்சரியப்பட்டார். நான் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்பட்டிருக்கிறேன். அந்த பிரம்மஹத்திகள் எங்கே போயின? அவை எப்படி போயின? அவை யாரால் விரட்டப்பட்டன? அதற்கு காரணம் என்ன? அவர் பிரம்மஹத்திகளிடமிருந்து தனக்கு கிடைத்த விடுதலையை குறித்து இப்படி சிந்தித்து கொண்டிருந்தார். அரசர் அதற்கான காரணத்தை அறியாமல் நின்ற போதும் காட்டில் தங்கியிருந்த இந்த உயர் ஆன்மா ஹேமகாந்தரை அழைத்து செல்ல யமனின் தூதர்கள் அங்கு வந்தனர். இந்த உன்னத ஆன்மாவின் உயிரை பறிப்பதற்காக அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. மரண வேதனையால் கலங்கி தலையில் முடியுடன் கூடிய பயங்கரமான 3 மனிதர்கள் நிமிர்ந்து நிற்பதை கண்டார். அவர்கள் யமனின் தூதர்கள். அவருக்குள் பயத்தை ஏற்படுத்தினார்கள். தன் தீய செயல்களை குறித்து சிந்தித்து கொண்டே மன்னர் அப்போது அமைதியாக இருந்தார். ஒரு குடையின் தானத்தின் விளைவாக அரசரே அவருக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியின் நினைவு வந்தது. அவரால் நினைவு கூர்ந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது மந்திரி விஸ்வக்சேனரிடம் கூறினார், நீ விரைவாக சென்று யமனின் தூதர்களை தடுத்து நிறுத்து. வைசாக மாதம் தொடர்பான புனித சடங்கில் ஈடுபட்டிருந்த ஹேமகாந்தனை பாதுகாக்கவும். அவரது நகரத்திற்கு சென்று எனது இந்த பக்தனை பாவங்களிலிருந்து விடுவித்து அவரது தந்தையிடம் ஒப்படைப்பாய். நான் கூறிய இந்த வார்த்தைகள் மூலம் மன்னர் குசகேதுவை அறிவூட்டுவார். ஒருவர் அனைத்து தர்மங்களிலிருந்தும் விடுபட்டவராக இருந்தாலும், பிரம்மச்சரியம் போன்றவற்றிலிருந்து விடுபட்டவராக இருந்தாலும் சரி, வைசாக தர்மங்களில் ஈடுபட்டிருந்தால் அவர் சந்தேகத்திற்கிடமின்றி எனக்கு மிகவும் பிடித்தவராக இருப்பார். உங்கள் மகன் கடுமையான குற்றங்களை செய்திருந்தாலும் அவர் முனிவரை காப்பாற்றுவதில் ஈடுபட்டிருந்தார். வைசாக மாதத்தில் ஒரு குடையை தானம் செய்ததால் அவர் தனது பாவங்களிலிருந்து விடுபட்டார். அதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த புண்ணிய செயலின் சக்தியால் அவர் சாந்தன், அமைதியானவர், தந்தன், தன்னடக்கம் கொண்டவர் மற்றும் சிராயுசன், நீண்ட காலம் வாழ்ந்தவர் ஆகிவிட்டார். அவர் வீரத்தின் குணங்களால் பிறந்தவர். தாராள மனப்பான்மை போன்றவையும் நல்ல குணங்களில் உன்னுடன் இணையானவை. எனவே இந்த சக்தி வாய்ந்த இளவரசனை அரச நிர்வாகத்தில் நிலை நிறுத்துங்கள். அந்த சிறந்த மன்னரே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் இவ்வாறு வழிநடத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிடுங்கள். ஹேமகாந்தனை அவன் தந்தையிடம் விட்டுவிட்டு என்னிடம் திரும்பி வா. பகவானால் இவ்வாறு கட்டளையிடப்பட்டவுடன் வலிமை மிக்க விஸ்வக்சேனர் ஹேமகாந்தரின் அருகில் வந்து யமனின் தூதர்களை தடுத்தார். தனது அருளான கையால் அவர் அரசரின் அங்கங்களை தொட்டார். பகவானின் பக்தனுடனான தொடர்பின் சக்தியால் அவர் ஒரு நொடியில் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபட்டார். விஸ்வக்சேனர் அவருடன் தனது நகரத்திற்கு சென்றார். அவரை கண்டதும் குசகேது என்ற பெரியவர் ஆச்சரியப்பட்டார். அவர் பக்தியுடன் தலை குனிந்து தரையில் சாஷ்டாங்கமாக வணங்கினார். அவர் பரம புருஷரின் பணியாளரை தனது இல்லத்திற்கு அழைத்து சென்றார். பல்வேறு வகையான பிரார்த்தனைகளால் அவரை புகழ்ந்தார். அவர் தனது மிகுந்த செல்வத்தால் அவரை வணங்கினார்.
அவரால் மகிழ்ந்த வலிமை மிக்க விஸ்வக்சேனர் ஹேமகாந்தனை குறித்து ஸ்ரீ மகாவிஷ்ணு முன்பு கூறிய அனைத்தையும் அவரிடம் கூறினார். அதனை கேட்டதும் குசகேது தனது மகனை அரசாட்சியில் அமர்த்தினார். விஸ்வக்சேனரின் அனுமதியுடன் அவர் தனது மனைவியுடன் காட்டிற்குள் நுழைந்தார். ஹேமகாந்தரிடம் மரியாதையுடன் விடை பெற்று விஸ்வக்சேனர் ஸ்வேத துவீபரிடம் சென்றார். புத்திசாலி மற்றும் உன்னத மனம் கொண்ட விஸ்வக்சேனர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்கம் திரும்பினார். அதன் பிறகு மன்னர் ஹேமகாந்தன் வைசாகத்திற்குரிய அனைத்து புனித சடங்குகளையும் செய்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தினார். அவர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த புனித சடங்குகளை செய்தார். அவர் பிராமணர்களின் விருப்பமான புரவலராக இருந்தார். நல்லொழுக்கத்தின் பாதையில் கண்டிப்பாக பின்பற்றினார். அவர் அமைதியாக இருந்தார். அவர் அனைத்து புலன்களையும் மனதையும் அடக்கினார். அவர் அனைத்து உயிரினங்களின் மீதும் கருணை காட்டினார். அனைத்து யஜ்ஞங்களிலும் தீட்சை பெற்றார். அனைத்து செல்வங்களுடனும் செழித்தார். அவர் மகன்கள் பேரன்கள் போன்றவர்களால் சூழப்பட்டார். அனைத்து உலக இன்பங்களையும் அனுபவித்த பின்னர் அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைந்தார். வைசாக மாதத்துடன் தொடர்புடைய வேறு எந்த புனித சடங்குகளையும் நான் காணவில்லை. இந்த விஷயத்தில் முயற்சி இனிமையானது. அவை ஏராளமான புண்ணியங்களுக்கு காரணம். அவை பாவங்களின் எரிபொருளுக்கு நெருப்பு போன்றவை. அவை எளிதில் அணுகக்கூடியவை. தர்மத்தில் தொடங்கி மோட்சத்தில் முடிவடையும் வாழ்க்கையின் அனைத்து நோக்கங்களையும் வழங்குபவை அவை. 10ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.